பண்டித ஜவஹர்லால் நேரு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த போது முதலாக பிரதம மந்திரியாக வந்த மனிதர் அவர் எங்கு போனாலும் கையிலே புத்தகங்களோடு போவார். பெரிய பெரிய புத்தகங்களை வச்சிருப்பாராம் பக்கத்திலேயே. அவருடைய மகள் இந்திரா காந்தி கேட்பாங்களாம், இவ்வளவு எடுத்துட்டு போறீங்களே, உங்களுக்கு ஓய்வு இருக்கா, படிக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு நேரு சொல்வாராம், அது இல்லைம்மா, இதெல்லாம் என் பக்கத்தில் இருந்தா அவங்கெல்லாம் எனக்கு துணையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. அவங்கெல்லாம் என் கூட இருக்கிறது மாதிரி இருக்கு. ஓய்வு இருக்கும்போது எடுத்து படிச்சுக்கிறோம், அது வேற. அப்படி புத்தகங்கள் எப்போதும் நமக்கு வழிகாட்டக்கூடியவை. அந்த புத்தக திருவிழாவை 10 நாளாக மிக அருமையாக நடத்தி இருக்கிறீர்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதிலே ரொம்ப அக்கறை கொண்டிருக்கிறார். அதனாலே எல்லா மாவட்டங்களிலேயும் இது நடைபெறுகிறது. எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு பெரிய பயன். நம்முடைய மாவட்ட ஊராட்சி மன்ற ஊராட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அவங்களுடைய 1.5 வயசு பேரன் செல்லு தான் பார்க்கறானே தவிர புத்தகம் படிக்க மாட்டான். 1.5 வயசு பையன் என்னத்தை பார்ப்பான்? ஆனா அவனுக்கு பாருங்க செல்லு நல்லா தெரியுது. எல்லா பிள்ளைகளுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க மாதிரிதான் எல்லா என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க. அழுதுகிட்டு இருந்தா இதை கொடுத்தா நிறுத்திடுறான். அதுல பார்க்கறான், எல்லாமே அவனுக்கு தெரியுது. என் பேத்தி இருக்கா, இங்க எல்லாம் இன்பமயம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு நினைச்சு பார்த்தோம்னா எல்லாத்தையும் உணர்ந்து பார்க்க தெரிஞ்சிருந்தா நம்முடைய எஸ்பி அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கடுமையான வேலை, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எவ்வளவு வேலை, அதுக்கு இடையில இங்க வந்து உட்கார்ந்து இவைகளை ரசிப்பதற்கும் கேட்பதற்கும் வருகிறார்கள் என்றால் புத்தகத்தின் மீது உள்ள ஒரு விருப்பம், அதனாலே வருகிறார்கள். இப்ப என் பேத்தி என்ன செய்வா தெரியுமா? அவர் செய்யறது குறும்பா இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்கிறத நாம அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் என்னமோ செஞ்சிட்டு இருக்கேன், என் பேத்தி வந்தா, தாத்தா இந்தா இதுக்கு இங்கு போட்டு கொடுன்னா, பேனாவுக்கு இங்கு போட்டு கொடுன்னா. அவங்க பள்ளிக்கூடத்தில் இந்த ஃபவுண்டன் பேனாவால் தான் எழுதணுமா, அதுக்காக நான் அதை வாங்கி இங்கெல்லாம் போட்டு தொடச்சி கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போ, எழுதி பார்த்துக்கிட்டு போன்னு சொன்னேன். நல்லா எழுதுதான்னு எழுதி பார்த்துக்கிட்டு போன்னேன். பக்கத்தில் இப்படி ஒரு பேப்பர் கிடந்ததுங்க, அதில் என்னமோ எழுதிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் அதை கவனிக்கலை. அப்புறம் ஊருக்கு போகும்போது இந்த குறிப்புகள் எழுதுறதுக்காக பேப்பர்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு திருச்சியில் பட்டிமன்றம், அதுக்காக நான் போகிறதுக்காக போகிறேன். நான் உட்கார்ந்தோடனே இந்த நடுவராக உட்கார்ந்தவர் சத்தியசீலன், பேராசிரியர் சத்தியசீலன் உட்கார்ந்தார். அவர் என்கிட்ட கேட்டார், சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் கொடுங்க, குறிப்பு எழுதுறதுக்கு வேணும்னு கேளுங்க, கொடுங்கன்னார். நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தேன்னா அவள் எழுதி வச்சுருந்தா பாருங்க, அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் கையில். அந்த பேப்பர் எடுத்து கொடுத்துட்டேன், நான் கவனிக்கலை என்ன இருக்குன்னு. அதை பார்த்துட்டு அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார். ஏண்ணே என்னென்ன அப்படின்னு. உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்காருன்னார். என்னன்னு வாங்கி பார்க்குறேன், எங்கள் தாத்தா ஒரு லூசுன்னு எழுதியிருக்கா. எங்கள் தாத்தா ஒரு லூசு பை சுடர்விழின்னு அவள் கையெழுத்து போட்டிருக்கா, எழுதி பார்த்துருக்கலாம். நான் வந்து கேட்குறேன், நீ இப்படி எழுதி வச்சிட்டியே, அந்த தாத்தா என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, என்னை போன இடத்துல அவமானப்படும்படியாக வச்சுட்டியடி, நல்லா இருக்கா இது அப்படின்னு. நான் சும்மா தான் உன்னை லூசுன்னு எழுதினேன், ஆனால் நீ லூசு தாங்கிறத காட்டிவிட்ட பற்றியாருன்னா. என்னென்ன யாராவது பேப்பர் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கும்போது அதில் ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன், அதை பார்க்காம தானே கொடுத்தேன். இப்போ நீ லூஸா டைட்டான்னு கேட்குறா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது?
அதையும் ரசிக்க தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இல்லை, குழந்தைகள் பேசுகிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த குழந்தைகள் நல்லா பேசுது, நாமெல்லாம் அப்போ அப்படி பேசலையே, இந்த பிள்ளைகள் நல்லா பேசுதேங்கிறத பார்க்குற போது மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன நம்மகிட்ட வேணும்னா ரசிக்கிற மனம் வேணும். எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வேணும். இப்போ மனைவி ஒன்று சொன்னாங்க அப்படின்னா ஒரு கணவனாக இருக்கிறவனுக்கு அது ரசிக்கிற மனம் வேணும். ரசித்து பார்க்கணும். உடனே கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருந்தாலே போதும். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குன நிகழ்ச்சி. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி கோயிலுக்கே போனது கிடையாது, சாமி கும்பிட்டதும் இல்லை. நான் சாமி கும்பிடாததுனால சாமிக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் எவனையும் போக விடவும் மாட்டேன். அறிவு இருக்காடா, கோவிலுக்கு போகலாமா அப்படி இப்படின்னு போகிறவனையும் தடுப்பேன். இதை ஒரு தொண்டு மாதிரி அந்த காலத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு வாரம் அந்த வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழைச்சிக்கிட்டு போகிறவங்களாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. கணவன் மனைவி 2 பேரையும் கோயிலுக்கு போங்கம்பாங்க. நான் சொல்லுவேன், நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வான்னு சொல்லுவேன். ஏன் நீங்கள் வரலையா? எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா போ அப்படின்னு. ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையான்னு கேட்டான். நான் இல்லவே இல்லைன்னு. எனக்கு இருக்கேன், நான் சாமி கும்பிடலாமான்னு கேட்டாங்க. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிற போது. அதுமாரி போகலாமான்னா, நீ போ, என்ன கூப்பிடக்கூடாது, நீ வேணா நீ போயிட்டு வா அப்படின்னு. ஒரு வாரம் 10 நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் என் மனைவி சொல்கிறாங்க, நான் தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த சின்ன பையனுங்க அங்கங்கே நிற்கிறவனோ கேலி பண்ணுறானோ, உன்னையா கேலி பண்ணுறானோ. ஆமாம், அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். எப்போவுமே ஒரு கணவனு புருஷங்காரனுக்கு கோபம் வருமோ வராது. என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா எனக்கு கோபம் வரணும்ல, எனக்கு வரல. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். எப்படி இன்னொருத்தர் கெடுதல் பண்ணினியோ அது உனக்கு வரும். இதை நான் தெரிஞ்சுக்கிறேனே மனசில் இருக்கே தவிர மனைவிகிட்ட சொல்ல முடியாது. பாருங்க, நான் சொன்னேன், எந்த பையன் அவன் இடிச்சவன் அவனை சொல்லு, நான் அவனையா. என் மனைவி அறிவாளி, இதுக்கு எதுக்கு சத்தம் போடுறீங்க? அப்புறம் நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு நான் சொன்னேன். எனக்கு தான் கடவுள் பக்தி கிடையாது, சாமிக்கு கோயிலுக்கு போக மாட்டேன், என்னையே கூப்பிடுற? உங்களை கோயிலுக்கு கூப்பிடலங்க, அப்புறம் கோயில் வரைக்கும் வாங்க, நீங்கள் வெளில இருக்க, நான் போய் சாமி கும்பிட்டு வர வந்துடுவோம். எனக்கு என்னமோ அது தேவலாம் போல் இருந்துச்சு. சரின்னுட்டு 2 பேரும் சேர்ந்து போனோம். கோயில் வாசலுக்கு போனோடனே என் மனைவி, நீங்கள் இங்கேயே இருங்க, இதோட உங்கள் எல்லாம் சரியாக போச்சு, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லி போகும்போது செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனேன். இந்த செருப்பை இங்கே போடுற, நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு. உங்களை பார்த்துக்க சொல்லலையே, அப்புறம் இங்கே போட்டால் என்ன அர்த்தம்? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதாம்மா உங்களுக்கு? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா அதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டே, 2 பேரும் சேர்ந்து இருங்கிற மாதிரி சொல்லு. எனக்கு ஆத்திரம்தான் வருது, ஒன்றும் செய்ய முடியல. சரி சரி போயிட்டு வா போ அப்படின்னு. போனோன்னா ஒரு 2 பேர் வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னா, ஆஹா நம்மளை செருப்பு பார்த்துக்கிற ஆளுன்னு அவன் முடிவு பண்ணிவிட்டான் அப்படின்னுட்டு, ஏயா
என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா. போயா அப்படின்னு போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கா அவமானமாக தான் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. வந்தவுடனே கேட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்ட, வர்றவன்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான், எனக்கு இந்த அவமானம் தேவையா, இங்கே கூட நிறுத்தி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னேன். அதுக்கு வருத்தப்படணும்லங்க. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் செருப்பை போட்டுட்டு உள்ளே போயிடுவோன்னு. எங்கே உள்ளேன்னா கோயிலுக்குள்ளே. நான் தான் கோயில் எங்க கல்யாண மண்டபத்துக்கு போகல, அதுமாரி நினச்சிக்கிட்டு சும்மா வாங்கலாம், உங்களை சாமியாக கும்பிட சொன்னேன், சும்மா வாங்க. சரின்னு மறுநாள் செருப்பை கொண்டு பாத்திரத்தை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். எனக்கு நான் அன்னைக்கு தான் பூஜை என்னன்னு பார்க்குறேன். கடைசியில் கற்பூரம் காட்டுறாங்க. என் மனைவி என்னை ஒரு இடி இடித்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க அப்படின்னா. எல்லாரையும் பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் சும்மா இருக்கேன். நீங்கள் சும்மா இருக்கீங்க. அவங்களுக்கு பக்தி இருக்குது, கும்பிட்றாங்க. எனக்கு தான் அது இல்லையே, என்ன ஏன் கும்பிட சொல்கிற என்ன? அட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க. சும்மா எப்படி கும்பிட்றது என்ன? அதுக்கு அவர் சொன்ன செய்தி, என் மனைவி சொன்ன செய்தி, ஜனகணமன பாடுறாங்கல்ல, யார் பாடணும்? தேசபக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம், அது மாதிரி நீங்கள் கும்பிடுங்களேன். என்ன தேச விரோதி ஜனகணமன பாடுற மாதிரி என்ன கும்பிட சொல். அது எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும். நாங்கள் எல்லாம் காலையில் ப்ரேயர் வைப்போம், பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்கும். 12ஆம் வகுப்பு படிக்கிறவன்லாம் நாங்களாம் நின்றுட்டு சத்தம் போடாமல் பார்த்துக்குவோம். கடைசியில் ஜனகணமன பாடிட்டு தான் கிளாஸுக்கு பிள்ளைங்க போகும். அவன் பாடும்போது பார்க்குறேன், என் பக்கத்தில் இந்த நான் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் நிற்கிறவனுக்கு ஜனகணமன 12ஆவது படிக்கிறான், ஒரு வரி கூட தெரியல. ஜனகணமன தெரியல, தேச நாட்டுப்பண் பாடுறதுக்கு தெரியல. ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காது கொடுத்தா கன 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 கனன்னு கேட்குறான். கன கனவுலேயே தேசிய கீதத்தை முடிச்சுடுறான். கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வர்ற போது நான் பிடிச்சவன இங்கோட ஒரு இந்தியாவில் இருக்கிறவன் ஒருத்தன் தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமாடா? தெரியலையே சார், என்ன பண்ணுறதுன்னா. 12 வருஷமாக காதில் வாங்குறியே, இந்நேரம் மனப்பாடம் ஆகிருக்குமேடா, இது கூட ஆவலியா உனக்கு? நாளைக்குள்ளே நீ மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லலை, பிச்சை எடுத்துருவேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா அப்படின்னா. அதாவது 2ல் 1 தான் செய்வாராம் அவர். இது வேணுமா அது வேணுமா, அந்த நினைப்பு எனக்கு வந்துட்டுது. நான் சொன்னேன், இப்போ நீ என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு. கும்பிடுங்க. நான் அன்னைக்கு கும்பிட்டது தாங்க, இன்னும் அந்த கையை எடுக்கலை. அப்படியே எதுக்கு சொல்கிறேன், நான் பெரிய பக்தனாக போயிட்டேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு கேளுங்க. அதுக்கு பிறகுதான் நான் பக்தி இலக்கியத்தையே படிக்கிறேன். தேவாரம் திருவாசகமே அதுக்கு பிறகுதான் நான் படிக்கிறேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, அதுலேயே முக்காவாசி பக்தி இலக்கியங்கள் தமிழை அப்படியே நம்மகிட்ட கொண்டு வந்து கொட்டுது. தமிழில் பாதி அங்கே தானே இருக்கு. இதை நாம் இவ்வளவு நாள் இழந்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி என்னை நினைக்க வச்சது. இப்போது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறோம். ஒருத்தர் மாற்றுறது திருத்துறது எப்படி அப்படின்னா, என்னுடைய மனைவி செஞ்ச மாதிரி செஞ்சா திருந்துறவனுக்கு வருத்தம் இல்லாம திருந்துருவான். கஷ்டப்படுத்தி என்னை நீ மரியாதையா சாமி கும்பிடுறியா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிருந்தா நான் கும்பிட்டுருப்பேனா? என்னமோ அழைச்சிக்கிட்டு போய் கோயில் வாசலில் நிறுத்தி மறுபடியும் உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பக்குவமாக கொண்டு போய் திருத்தின முறை இருக்கு பாருங்க, அது கணவன் மனைவி கையாள வேண்டிய சிறந்த முறை. கடுமையாக திருத்தினா முடியுங்களா? இந்த பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு.
சாயந்தரம் வரவேற்பு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரே விறுவிறுத்து ஒரு ரூமில் போய் உட்காந்து ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன பொண்ணு ஒருத்தி வந்தா. இங்கே வந்து இவங்கள தங்கச்சி, நீ இன்னைக்கு தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்க. ஆமாம் ஆமாக்கா, அன்னைக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு நான் சில செய்தியெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்கக்கா. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்னு. அது எப்படியாக்கா கையிலேயே வச்சுக்க முடியும்? அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா அப்படின்னா. போடி பைத்தியம் குடி, கையிலேயே வச்சுக்கணும்னா கையிலேயே வச்சுக்கணும்னு இல்லை, நம்ம சொல்கிறது அவர் கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி சொல்லுங்க அப்படின்னா, நான் செஞ்ச மாதிரி செய். என்னக்கா செஞ்சீங்க நீங்கள்? என்ன கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, யோ இந்த தண்ணி அடிக்கிறது, சீட்டாடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நாக்கு அறுத்துருவேன். அவன்கிட்ட பேசினா இவன் பேசினா வீட்டுக்கு நேரம் கழிச்சு வந்த காலை வெட்டிடுவேன். சீட்டு விளையாடுறதுன்னு தெரிஞ்ச கையை வெட்டிடுவேன். இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். அதே மாதிரி நீயும் கடுமையாக சொல்லு அப்படி. அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு கேட்டா. அதுக்கு 15 வருஷம் சொல்கிறா. என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொல்லி தான் அவர் கேட்காம ஓடி போயிட்டாருங்கிறீங்க, எனக்கும் அதே யோசனையை சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டா. இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு துணைக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படி யாராலையும் திருத்த முடியாது இல்லையா? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஐயா புதுமையாக பார்த்துருக்காங்க, கற்றது கடுகளவு. அப்படின்னா கல்லாதது மலையளவு இருக்குது. ஏன்னா ஊட்டி மலை மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சிந்தனை தான் வரும். உண்மையிலேயே அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு, இப்போ நான் யாருக்கு பேசுகிறதுன்னு தெரியல. பிள்ளைகளுக்காக பேசுகிறதா, கல்லூரி வளர்ந்த பிள்ளைகளுக்காக பேசுகிறதா, தாய்மார்களுக்காக பேசுகிறதா, பொதுமக்களுக்காக பேசுகிறதா, அதிகாரிகளுக்காக பேசுகிறதா அப்படின்னா இது ஒரு கலவையான கூட்டம். சில இடங்களில் நாங்கள் இப்போ இந்த ஆண்டு மட்டும் நான் ஒரு ஏறத்தாழ ஒரு 25 பொறியியல் கல்லூரிகளுக்காவது போயிருப்பேன். அங்கே பிள்ளைகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். ஆனால் இது புத்தக திருவிழாவில் எல்லோருமே பங்கு பெறுகிற ஒரு அருமையான பெருவிழா. எல்லா இடங்களிலுமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் இந்த அரங்க நிகழ்ச்சியே தொடங்கும். ஆனால் பகலில் 2:30 மணிக்கு தொடங்குகிற ஒரே ஊர் உங்கள் ஊர் மட்டும்தான். அதில் என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, 2 சங்கடம் இருக்குது. சாப்பிட்ட பிறகு பேசுறது ரொம்ப கஷ்டம், அதை விட உட்காந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய ஆடியன்ஸ்லாம் காலையிலையும் உட்காந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு கலை தானே. இப்போ நவராத்திரி இன்னையோட முடியுதா? நவராத்திரி பெருவிழா. மனுஷன் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையே என்ன வார்த்தை? எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை. பிரச்சனைகள் சூழுகிற போது கவலைன்னு சொல்கிறான். அந்த கவலைன்ற வார்த்தையில் நடு எழுத்து எடுத்துருங்க. கவலை எழுதி பாருங்கள், நடு எழுத்து எடுத்துருங்க. என்ன வருது? கலை வருது. கலையில் மனம் மூழ்கினால் கவலை தானாக போகும் என்பது தான் நவராத்திரி விழாவே. அதனால தான் அந்த கலை விழாக்களை நம்ம கொண்டாடுகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா புத்தக திருவிழா. திருவிழான்ற வார்த்தையை திருப்பி போடுங்க, விழாதிருன்னு வரும். ஏ தமிழனே, உன் பண்பாட்டில், கலாச்சாரத்தில், நாகரிகத்தில், மனித நேயத்தில், உலகளாவிய பெருமையில் விழாதிருக்க வேண்டுமென்றால் அடிக்கடி திருவிழாவை செய் என்பது தான் திருவிழா என்று சொல்லிக்க அர்த்தம். ஏன்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் அண்மையில் கூட லண்டன் போயிருந்தேன். ஒரு 20 நாள் அங்கே இருந்தேன். இப்போ அடுத்த மாதம் பாரிஸ் போகிறோம். அது வேறு. ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் போகிற போது அங்கே தங்கணும்னா ஒரு சர்வே பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம நாட்டினுடைய பெருமை அங்கே போன பிறகு தான் அதிகமாகவே நம்ம மனசில் அமருது.
ஹிலாரி கிளின்டன் இந்தியாவில் ஒரு 6 மாத காலம் சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அந்த அம்மா டெல்லியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்படியே சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு புறப்படும் போது ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்டாங்க, இந்தியாவிலே சுற்றி பார்த்தீங்களோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. இங்கே இருக்கிற கட்டடங்கள் பிடித்திருக்கிறதா அல்லது ஒரு வேளை கோவில்கள் பிடித்திருக்கிறதா, என்ன பிடிச்சிருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்திய தேசத்தில் அதுவும் தென்னாட்டு பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் கோயில்கள் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கோயில்கள் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் உலக நாடுகளில் எங்கள் ஊரில் பார்க்காத ஒரு சிறப்பு, தமிழ்நாட்டில் குறிப்பாக குடும்பங்களே கோயில்களாக இருப்பதை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். நான் சரி, அப்போ குடும்பமே கோயிலாக இருந்தால் அங்கே சாமி இருக்கணும்ல இல்லையா, வழிபாடு இருக்கணும்ல. அதனால்தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னாங்க. அப்போ மந்திரமும் இருக்குது, கோயில் கர்ப்ப கிரகத்தை பெற்றிருக்கிற தாயும் இருக்கிறாள். ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தரணும்னா 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடத்துலையும் ஒன்று மனித பயிற்சி, இன்னொன்று உலக பயிற்சி, 2 இருக்குது. அப்போ அது 2யுமே சரியாக இருக்கணும். அதனால்தான் நம்ம நாட்டில் ஒரு பொன்மொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் பிதாவும் குருவும் சரியான வழிகாட்டுகிற இடத்தில் இருந்து சரியாக அமைந்து விட்டால் வளர்கிற பிள்ளைகள் வரலாறு படைப்பார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு பொன்மொழியை உலகுக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை உடையது நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை. அதனால்தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னு மகாகவி பாரதி சொன்னார். எப்படிப்பட்ட வரலாறு பெற்ற நாடுன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சொல்லணுங்க. அவனுக்கு தெரிஞ்சது 5 சப்ஜெக்டு தான். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கணும், அது அவன் படிக்கிற படிப்பே அவனுக்கு முழுமையான அறிவாயிடாது. அதுதான் இந்த தலைப்பினுடைய ஆழமான சிந்தனையே. நம்ம படித்தது கடுகளவு கூட இல்லைன்றது தான் எனக்கு. ஏதோ ஒரு கடலில் ஒரு சிறு துளி, கடற்கரை மணலை எண்ண முடியாது, மணலிலே ஒரு சின்ன துகள் தான் நம்ம படிச்சிருப்போம். கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான துகள்கள் இன்னும் படிக்காதது எவ்வளவோ இருக்குது. அதனால தான் படிக்காட்டாலும் பரவாயில்லை, கேட்க தயாராகிருன்றது தான் திருவள்ளுவருடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா படிக்கிறது ஒரு புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், கேட்கறதில் பல நூல்களுடைய கருத்துக்களை ஒரே இடத்துல நல்ல வாய்ப்பாக கேட்கலாம். அதனால்தான் 2 குறள் இந்த பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். ஒரு அருமையான குறள், படிக்கிற நல்ல பிள்ளைகள் கற்க சொல்லு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சில இடங்களுக்கு நான் போய் ஆரம்பிப்பேன், கற்க, அவனும் கற்கன்னுவான். அப்புறம் கசடர கசடர அவனும் பின்னாடியே விடுவான். இங்கே பிள்ளைகள், உங்கள் தமிழாசிரியர்கள் எல்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எத்தனை சொல்லு? 7 சொல்லு. மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல். அதுக்கு சீருன்னு பேர். இந்த 7 சொற்களிலுமே எந்த சொல்லிலும் துணைக்கால் கிடையாது. ஏன்? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வலியுறுத்துகிற குறள். இவ்வளவு சொல்லியே நான் படிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்துங்கிறவன்லாம் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊட்டிலையும் இருப்பாங்கன்னு தெரியல, நான் சுற்றி பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வடநாட்டுக்கார பசங்க தான் வேலை செய்கிறோம். உண்மையா இல்லையங்கய்யா? இங்கேயும் அது தானே? பரவாயில்ல, அவன் இல்லாத இடமே இல்லை. இன்னும் பட்டிமன்றத்துக்கு தான் அவன் வரல. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா ஒரு 10 மேடையில் வந்தான்னா 11வது மேடையில் உட்காந்துருவான். உண்மையில் சார், அவன் நம்மளை விட தமிழ் நல்லா பேசுகிறான். இனிமேல் கவர்மெண்ட் ஆணையை போட வேணாம், நாமே ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் வந்துடுது. ஏன்னா அவனை வேலை வாங்கிறதுக்கு
சட்னி கொண்டாடலாம், சாம்பார் கொண்டாடுறான், சாம்பார் கொண்டாடுறான், சட்னி. எல்லாத்த விட பெரிய இதுன்னா இப்போ தான் வந்தால் நினைக்காதீங்க. 25 வருஷத்துக்கு முந்தைய தூர்தர்ஷன் பேர். அப்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ இது பொதிகை. அது யார் பார்க்குறான்? இப்போ ஒருவேளை எங்கே பார்க்குறாங்களோ? யாரும் பார்க்குறது இல்லை. ஏன்னா உலகத்திலேயே 100 சேனல் இருந்தாலும் காணாமல் போனவர்களை அறிவித்த ஒரே சேனல் அதுதான். காணாமல் போனவர்களை காட்டி காட்டி அதுவும் காணாமல் போயிட்டு போ. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் வரும். எங்கள் ஊர் கோயில் குருக்கள் கூட பொழுதோட கதவை சாதிட்டு போடுவார். ஏன்னா இதோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான். அபூர்வமாக இருந்த பொழுது அத்தனையும் ஆசையாக இருந்தது. மலிவாகிவிட்ட பிறகு அத்தனை ஆசைகளும் மறைந்து போய்விட்டது. இப்போ எந்த சேனலில் வச்சாலும் நமக்கே வெறுப்பாக இருக்குது சார். அது ஏன் கேட்குறீங்க? இப்போது நம்ம இந்த ஒரு சீரியல், நான் எப்போயாவது வீட்டில் இருந்தேன்னா உட்காந்து சீரியலை பார்ப்பேன். தொடர்ந்து ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்த சீரியலில் ஐஏஎஸ் எழுத போகுது. அப்போது ஐஏஎஸ் எழுத போகும்போது அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, அதை படித்து எழுதுறதே பெரிய விஷயம். அதை படிக்காத விட தேர்வு எக்ஸாமினேஷன் எழுத விடாமல் தடுக்கிறது ஒரு கூட்டம். நானே என் ஒய்ஃபு என் மருமக அப்படிலாம் உட்காந்துன்னு அதெல்லாம் சமரசமாக உட்காந்து பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, பெரிய டாக், லியோன்னு ஒரு டாக். அதுவும் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கும் என் பக்கத்தில். அது கூட அந்த சீரியலில் பார்க்கும். சார், நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த முகமூடி போட்ட 4 பேர் அந்த பிள்ளைய பரிசு எழுத விடாமல் தூக்கி போகிறோம். எங்கள் டாக் எழுந்து குறைக்குது சார். எனக்கு ரொம்ப பயந்து போனேன். என்னடா இது இவ்வளோ இதுவாகி போச்சேன்னு. மறுநாள் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்திங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிற காலத்தில் பாவலா விதின்னு ஒன்று இருக்குது. ஐயாவுக்கு இது நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு டாகை வச்சு தான் அந்த பாவலா விதியை உருவாக்குவார். அப்போது அந்த மணி அடிக்கிறதுக்கும் அந்த நாயினுடைய சாப்பாட்டுக்கும் வச்சுக்க விதி கண்டுபிடிப்பார். நானும் இதை பார்த்தேன். சரின்னு அதை கவலைப்படாத விட்டுட்டேன். ஆனால் மறுநாள் கரெக்டாக 7 மணிக்கு அது உட்காந்துங்க சார் டிவி முன்னாடி. வைங்கடான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய் வரல. அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர எங்களை இறங்க பார்க்குது. அப்போது சீரியல் உலகம் எப்படி போயிருக்குதுப்பா. நம்ம சிலதை தான் பார்க்குறோம், பலதை பார்க்கவே விருப்பம் இல்லை. ஆனால் அன்றைக்கி அபூர்வமாக இருந்தது ஒன்று தான் நம்ம பார்த்தோம். எப்பொழுதுமே பார்ப்பது ஒன்று, கேட்பது ஒன்று, படிப்பது ஒன்று. எல்லா கலைகளுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆயக்கலைகள் 64ன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கலைகள். இந்த கலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமும் ரசனை வேணும். முதல்ல ரசனை இருந்தால் தான் சார் எதையுமே அனுபவிக்க முடியும். அதனால்தான் மகாகவி பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம். இது மாதிரி எந்த கவிஞனும் சொன்னது கிடையாது. இன்னொரு அழகாக சொல்லுவார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல். அப்படின்னா எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம் அப்படின்னா ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்கு எவை பயன்படுகிறதோ அவற்றை கூட கடவுளாக பார்த்து மதிக்கிற ஒரே மண் நம்முடைய மண், பாரத மண் என்பதை உறுதிப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் ஆயுத பூஜை என்ற செயல்பாடு. வேறு எந்த நாட்டிலையும் செய்கிற ஸ்பேனருக்கும் ஏர் கலப்பிக்கும் சுத்திக்கும் அருவாளுக்கெல்லாம் பொட்டு வைக்க மாட்டான் சார். அதுக்கு பூ வச்சு வழிபாடெல்லாம் பண்ண மாட்டோம். நாம் நமக்கு எவை உதவுகிறதோ அவற்றுக்கெல்லாமே ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பண்பாட்டை வெளிப்படுத்துகிற பூமி இந்த பூமி. நிறைய விஷயங்கள், அதாவது படிக்கிறதுன்றது பட்டம் வாங்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நாம் கூட படிச்சுட்டு வந்தோம், 5 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தோம். அதுவே ஆளுமை அல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுப்பியா? ஆடியன்ஸ் மொத்த பேரும் கொடுப்பியா? இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாமே. ஒரு 3 மணிக்கு 3:30 கொடுக்கலாமே. ஏன்னா சில நேரங்களில் ஒரு கரசங்கால்னு ஒரு ஊர் படப்பைக்கு பக்கத்தில் இருக்குது. சிவராத்திரிக்கு என் தலைமையில் தான் பட்டிமன்றம். ஏறத்தாழ ஒரு 7000 பேர் இருக்காங்க.
ஒருத்தரும் கைத்தட்டல, சிரிக்கலை. 2 கையிலையும் புளி சாதமும் தயிர் சாதமுங்குது. அவன் என்ன வேற முறைச்சி பார்த்துங்கிறான். இது ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வேளை விளம்பர இடைவேளை மாதிரி ஏதாவது இருந்தாலாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்போனால தான் ஒரு சீரியலுக்கு 5 விளம்பரம் போடுறோம். எதுக்கு? அப்பப்போ போய் சாப்பிட்டு உட்காரு. ஒரே இடத்துல உட்கார முடியாது. கொஞ்சம் கோவிச்சிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வர்றதை கெடுக்கக்கூடாது. அதனால் கலைகள் என்பது பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். போர் போட்டுட்டு நம்ம திடீர்னு நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், ஏர்லாக் ஆகிட்டுதுன்னு சொல்லி இந்த ஏரை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 5 வாளி தண்ணி அதில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். போர் இறைக்குது. ஊற்றிய தண்ணீராகி 5 வாளி மட்டும் வர்றதில்லை. ஏற்கனவே பூமியில் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணி பயன்பட்டது. அதான் உண்மை. நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த 5 சப்ஜெக்டும் உதவுகிறதே தவிர அதுவே முழுமையான அறிவாகாது, ஞானமாகாது. அதனால தான் இன்றைக்கி வளரும் தலைமுறைக்கு நான் ஒன்று வணங்கி கேட்டுக்கிறேன்பா, நிறைய நூல்களை படிங்க. நிறைய புத்தக திருவிழாவுக்கு நானும் போனேன், சுற்றி வந்தேன்றது பெருமை இல்லை. இத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை. எத்தனை புத்தகங்கள் வாங்கினோம் என்பதும் பெருமை இல்லை. எதையெல்லாம் படித்து தெரிந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, ஆனால் புரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா? சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதன் ஆழம் புரியுதா? தெரிதல் வேறு, புரிதல் வேறு. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் புரிஞ்சிருக்குதான்றது தான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதனுடைய புனிதத்தன்மை நமக்கு நல்லா தெரியும். புரிந்து கொண்ட பிறகு அது என்றைக்கும் நம் மனதை விட்டு அகலாது. அதனால தான் கிளாஸ் ரூமில் வாத்தியார் கேட்குறார், நான் சொன்னேன்னா புரிஞ்சுதாடா, புரிஞ்சுதா அப்படின்வார். எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அற்புதமாக நடத்துவார். அவர் அதாவது புஸ்தகத்தில் இல்லாதது அவர் புத்தியில் இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் எத்தனை அடி உயரம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. பையனுக்கு சொல்ல தெரியல, ஆனால் எங்கள் ஆசிரியர் சொல்கிறார், அவனுக்கு எப்படி குழு கொடுக்குறாரு பார். 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா, தெரியாதா உனக்கு? எப்படி 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா தெரியாதான்னா 8848 அடின்றத 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்னு அவனுக்கு சோசகமாக சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்களா? இதுதான் என்ன அருமை. வந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, சபாஷ் நல்லா சொல்கிறான்னார். அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்றது அவர். தெரிதல் வேறு, புரிதல் வேறு. ஏன்னா ஒரு தன்னுடைய ஒய்ஃபுக்கு கூட ஃபஸ்ட்டு திருமண நாள், முதல் திருமண நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறான். எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட சின்ன ஒரு சாக்லேட் அந்த பிள்ளை விரும்புதுன்னா அந்த விரும்புகிறத வாங்கி கொடுத்தா அதில் வர ஒரு மகிழ்ச்சி, ஒரு அலாதி இன்பம். இதெல்லாம் எந்த சிலபஸ்லையும் இருக்காது. அது எந்த சிலபஸ்லையும் தாண்டிய வாழ்க்கை பாடம். அது வேறு விஷயம். அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த திருமண நாளுக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சி, அந்த அம்மாவுக்கு தெரியாமலே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போகிறான். அந்த மாலில் போய் தேடுறான். ஒரு பொருளை பார்க்குறான். இது என்னன்னு கேட்டான். இது தர்மாஸ் பிளாஸ்கியான்னு சொன்னார் மால் ஓனர். அப்படின்னா என்னன்னு கேட்டான். இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும், சூடாக வச்சா சூடாக இருக்கும்னா. சபாஷ், இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் பார்த்ததே கிடையாது, எங்கள் வீட்லேயும் இல்லை. இது என்ன விலைன்னா 1500 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டாந்து ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தான். அந்த அம்மா வாங்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. என்னையா இதுன்னு கேட்டுது. திறந்து பாரு, உனக்கு அப்போ தான் தெரியும்னா. என்ன விஷயத்தை விலைக்கு சொல்லு. இல்லை இதுக்கு பேர் தர்மாஸ் பிளாஸ்க்குன்னு சொன்னார் கடைக்காரன். நம்ம வீட்டில் இல்லை, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குமா, சூடாக வச்சா சூடாக இருக்கும்னு சொன்னான்.
அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு ஐஸ் கப்பையும் எடுத்தான், அடியில் காப்பியும் இருக்குது. இவன் சூடான காப்பியும் அதிலே ஊற்றிட்டான், ஐஸ்கிரீம் வாங்கி உள்ளே வச்சிருக்கிறான். இது தெரிஞ்சு வச்சானே தவிர இதை தனித்தனியாக வைக்கணுன்றது புரியல அவனுக்கு. இதுதான் பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்துக்கே காரணம். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமா, புரிஞ்சுக்கிறது கிடையாது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது. அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு அருட்பிரகாச வள்ளலார் திருவாசகத்தை தான் வாசித்த முறையை அழகுபட சொல்றார். நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டேன், நான் வேற அது வேற இல்லை, ரெண்டும் இரண்டரை கலக்கணும். அதான் ஒரு எழுத்தாளனுடைய பெரிய பெருமையே, அதுதான். அங்கே தான் வெற்றி அடைகிறோம். என்னை அறிமுகப்படுத்தின சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் என் பேச்சை விட துணிவு படத்தை ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்காரு. அந்த வசனம்லாம் கரெக்டாக சொல்லினே வந்தார். நான் கூட பயந்துனே இருந்தேன், கடைசியில் என்னை இங்கே சுற்றுவாங்க அதையும் சொல்லி முடிப்பாருன்னு நினச்சேன். நல்ல காலம் அதை சொல்லலை, சுட்டு 4 பேர் தூக்கின்னு போனாங்கன்னு. உதகையிலே எப்போதுமே நான் ஒரு 3 மாதம் முன்னால் கூடலூர் வந்தேன். ரசிக பெருமக்கள் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு ரசிகர்கள் ரொம்ப அவசியம். நல்லா ரசிக்கணும், அதுதானே வேணும் நமக்கு. ஏன்னா இப்போல்லாம் ஆடியன்ஸை பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, முதல் 10 ரோவை தவிர மீதியெல்லாம் ஸ்டூடெண்ட்டு. பேசுடா சீக்கிரம் முடின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சரி, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில இடத்துல நம்ப முடியல, எப்போ எழுந்து போவீங்கன்னு தெரியல. உண்மையிலேங்க கந்த சஷ்டி போச்சு இல்லை, அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல மழை. நான் ஒரு கோயிலில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். அவங்க அந்த கோயிலில் என்ன பண்ணாங்க, பெரிய போர்டு வினைல் போர்டு அதெல்லாம் போடல. இந்த கோவில் ஆஃபீஸ் பார்த்துக்கிறீங்களா, அது ஆஃபீஸில் செவுத்துலேயே ஒரு பிளாக் பெயிண்ட் அடித்து அதான் நோட்டீஸ் போர்டாக வச்சுருப்பாங்க. அதில் காலையில் எழுதியிருக்காங்க போல இருக்குது, இன்று மோகன சுந்தரம் பேசுவார்னு. அது மழையில் நனைஞ்சு போச்சு. நான் போகும்போது இதே மாதிரி ஒரு 50 சேர் போட்டு இருந்தது. கரெக்டாக 15 பேர் உட்காந்துருந்தாங்க நான் பேச போகும்போது. அப்போவே நினச்சேன், இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. சார் பேச ஆரம்பித்தேன். சார் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்து வணக்கம் நாங்கள் வணக்கம்னு போயிட்டாங்க. திடீர்னு பார்க்குற ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. இந்த நடுவில் உள்ளே வர்றதுனால அவங்களும் வணக்கம் நாங்கள் வணக்கம்னு அவங்க உட்காந்துட்டாங்க. 5 நிமிஷம் பேசுகிறேன், 2 பேர் எழுந்துக்கிறாங்க வணக்கம்ன்றாங்க. போகிறேன் 1 ஹவர் 70 வணக்கம் சொன்னேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது அவங்க என் பேச்சு கேட்க வரலைங்க. இந்த கோயிலில் சுற்றுட்டா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல. அன்னைக்கு மழைன்றதுனால தரையெல்லாம் ஈரமாக இருந்தது. அதனால பிளாஸ்டிக் சேரில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிட்டான். அதனால் நீங்கள் எப்போ போவீங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஆனால் இந்த மாவட்டத்து மக்கள் கொஞ்சம் ரசிப்பீங்க இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் நான் ஜெயராமன் சார்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் எப்போ பேசணுன்னு. ஈவினிங் தான் சார்னு. நான் என்ன நினச்சின்னா நம்ம ஊர் ஸ்டைலில் ஈவினிங் தான் ஆடுறேன்னு நினச்சேன். 3 நாள் முன்னால் சொன்னார், கரெக்டாக 2:30க்கு ஆரம்பிச்சிடலான்னு. 2:30 6 இல்லையாண்ணே, 6க்கெலாம் இங்கே ஜனங்க இருக்க மாட்டாங்க சார்னாரு. எனக்கு 2:30 தான் இன்னொரு பயம். அதுக்கு நான் காலையிலேயே பேசிட்டு போயிருப்பேன். ஏன்னா இந்த 2:30 மணின்றதுங்க சாப்பிட்டு முடிச்சு இல்லை ஒரு யோக நிலையில் இருக்கிறது. உங்களை நான் எழுப்பி அதுக்கப்புறம் பேசி, அதனால ஒன்றும் இல்லை, நான் பெரிய கருத்து சொல்லவா வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சில அமைப்பாளர், இது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அதனால் நம்பிக்கையாக வரலாம். சில தனியார் அமைப்புக்கு போனால் அமைப்பாளரை பார்த்தாலே பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா பேசுவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசி முடித்தார். முடித்த உடனே ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அவர் பேச்சுக்கு கவர் ஒன்று கொடுத்துட்டாங்க. கவர் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு பேச்சாளர்,
இந்த அமைப்பாளரில் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணியிருக்கான், டர்க்கி டவல் வச்சுக்கிட்டு வந்தவங்க கிட்டலாம் காசு கலெக்ட் பண்ணுறான். இவர் காசு கொடுத்துட்டாங்க, ஆனாலும் இந்த சும்மா இறங்கி இருக்கலாம். இவர் யாருக்கு கலெக்ஷன் பண்ணுறாங்க, ஒருவேளை கலெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வருமா அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில், சார் கலெக்ஷன் பண்ணுறீங்க போல் அமைப்பாளர், சார் நீங்கள் கிளம்புங்க சார், அது வேறு. இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு, இல்லை சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கலெக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் கிளம்புங்க. இவர் சும்மா, அவர் நாக்கில் சனி. இல்லை நல்ல விஷயம்னா நான் கூட ஏதாவது கொடுப்பேனே, என்ன நல்ல விஷயம்? சரி இவ்வளோ தூரம் கேட்டீங்க, சொல்லிடுறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல பேச்சாளரை கூட்டின்னு வரலான்னு. நல்ல பேச்சாளரை கூட்டின்னு வரலான்னு இப்போத்துலேருந்தே கலெக்ஷன் பண்ணுறோம். அப்படியே வச்சு இது உண்மையிலேயே கல்வித்துறை இல்லாமல் எல்லா பொதுமக்களும், எஸ்பெஷலி எந்தெந்த குடும்பங்களிலே குழந்தைகள் வளர்கின்ற குடும்பங்கள், உண்மையிலேயே நம்முடைய தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இது அமையும். ஏனென்றால் சார் புத்தக திருவிழா நடக்கும், ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் நடக்காது. சில மாவட்டங்களில் நடக்கும், அதுலேயும் சில மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கும். சில மாவட்டங்களில் நடத்தணுமேனு ஒரு 2 நாள் நடத்துவாங்க, 1 நாள் நடத்துவாங்க. நிரந்தர புத்தக கண்காட்சின்றது சென்னையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருடந்தோறும் நடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட்டு அதை அரசாங்க நிர்வாகமே மாவட்ட ஆட்சியாளரே நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு புத்தகங்களை குழந்தைகளுக்கு எடுத்து செல்லுகின்ற மாபெரும் பணியை தமிழக அரசு செய்து வருகிறது. அது உண்மையிலேயே எதிர்காலத்தின் வித்துக்களுக்கு அது ஒரு நல்ல படிப்பு. இன்னைக்கு மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. புத்தகம் என்பது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு புத்தகத்தை திறக்கும் போது சிறைச்சாலை கதவு மூடப்படுகிறதுன்னு. சில முறை அப்படி கிடையாது. எங்கே புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சிறைச்சாலைகளும் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கிறது சும்மா படிக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலேயே நோபல் பரிசு அதிகமாக பெற்ற நாடு எது தெரியுமா? இஸ்ரேல். ஆனால் எவ்வளோ கலவரம் அங்கே தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் அவங்க தான் நோபல் பரிசு அதிகம். ஆனாலும் கூட ஈராக்கு அங்கே ஒரு மார்க்கெட்டில் 4-5 புத்தக கடையில் சார் கதவே இல்லை, பூட்டே இல்லை சார், புத்தக கடை ஓப்பனாக இருக்குது ஈராக்கில். ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டிருக்கான், ஏங்க புத்தக கடை ஓப்பனில் வச்சுருக்கீங்க, திருட மாட்டாங்களான்னு. அதுக்கு கடை ஓனர் சொன்னாராம், திருடுறவன் புத்தகம் படிக்க போகிறதில்ல, புத்தகம் படிக்கிறவன் எந்த நாளும் திருட மாட்டான், அதுதான் உண்மையான புத்தகம் படிக்கிறது. இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும்னு ஏன் சொல்கிறாங்க அரசாங்கம்னா, கூட்டிகிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு, குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்காவது வருகிற ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கினாலே அது இந்த விழா நடத்துவதற்கான மிகப்பெரிய செயலை செய்ததாக இருக்கும். நம்மளோட பிரச்சனை என்னென்னா, நம்ம எப்படின்னா எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக 10 டியூப்லைட் எரிஞ்சதுனால என்னமோ விசேஷம் போலதுன்னு வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகும். என் ஃப்ரெண்டுங்க புக் எக்ஸிபிஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், கிடைக்கவே இல்லைடா அப்படின்னா. வேஸ்ட்டு, வந்ததே வேஸ்ட்டு, கிடைக்கவே இல்லைன்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏதோ இவன் புக்கு தேடி இருக்கான், அந்த புத்தகம் கிடைக்கல போல இருக்கு, நீ சொல்லுடா என்ன புக்குன்னு சொன்னால் நமக்கு பதிப்பகம் தெரியும், வாங்கி கொடுக்கலான்னு. என்னடா கிடைக்கலன்னு அவன் ஏதாவது புக்கு பேர் சொல்லுவான்னு நினச்சேன். அவன் சொன்னான், சார் எவ்வளோ சுற்றி பார்த்துட்டேன், ரங்கராட்டினம் கூட இருக்குது, ஆனால் டெல்லி அப்பில் மட்டும் இங்கே விற்கவே இல்லைன்னா. அதாவது புத்தக திருவிழாக்கு எதுக்கு வந்திருக்கான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்படி இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சார் ஒரு படித்தவர்களுக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படித்தவன், அவன் என்னை ஒரு கேள்வி கேட்குறான், சார் நீ புக்கு வாங்குங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் புக்கு பாரு ஒவ்வொன்று 400 ரூபா 500 ரூபா, விலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு புக்கு விலைலாம். அவர் எனக்கு சொல்கிறாரு. நான் சொன்னேன், விலை ஜாஸ்தியாச்சுன்னா 10% தள்ளுபடி தருவாங்கன்னு. அப்படின்னா கூட ஜாஸ்தி இல்லை வேணா.
எனக்கு ஒன்றும் புரியல. 500 ரூபா கொடுத்து சினிமா பார்க்குறோம் சார், 3 ஹவர். சினிமா டிக்கெட்டுக்கு போயிட்டு வரணும்னு மட்டும் ஒரு தனி ஆளுக்கு இப்போல்லாம் 1000 ரூபாய் ஆகுது. அந்த சினிமா ஒரு வாரத்தில் சீடியாக வந்துடும். 6 மாதம் தள்ளிச்சுன்னா இந்திய தொலைக்காட்சிகளிலே முதலான வந்துட போகுது இல்லை? அதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நமக்கு அறிவு பெருக்குவதற்காக ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதா? நான் சொன்னேன், அது இல்லைப்பா, நீ ஒன்று வாங்கு, நீ படி. இல்லை, படிச்சுட்டு வீட்டில் வைக்கிறது வேஸ்ட்டு தானே, இடம் இல்லையேன்றான். ஒரு புக்கு வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்கு. நான் சொன்னேன், நீ படி, 6 மாதம் கழித்து அந்த புத்தகத்தையே திருப்பி படிக்க முடியுமான்னு யோசி. இல்லையா, புக்கை பத்திரமா வை, நீ ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. உன்னோட நண்பர்களுக்கு யாருக்காவது பிறந்த நாள் விழா, 25வது திருமண ஆண்டு விழா ஏதாவது இருக்கும், பேக் பண்ணி குத்துரு. பரிசாமல் ஆச்சு. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தான் இருப்பான், அவனும் படிக்க போகிறதில்ல இல்லை, அவன் யாருக்காவது பரிசு கொடுத்துருவான். இந்த இது மாதிரிங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இந்த நவராத்திரி போன ஜாக்கெட் ப்ளவுஸு நம்ம என்ன ஒவ்வொரு ஆட்டியும் புதுசு புதுசாக எடுக்கிறோம். என் வீட்டில் 70 ஜாக்கெட் பீஸ் இருக்குது சார். அந்த நவராத்திரிக்கு முன்னால் 2 நாள் சீஎல் போட்டு எனக்கு ஒரே வேலை என்னென்னா, எனக்கும் என் பையனுக்கும் அந்த படியெல்லாம் எடுத்து கீழே வச்சு உள்ளக்கிற ஜாக்கெட்டு, அந்த பழைய ஜாக்கெட்டு போன வருஷம் அது ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும், அந்த ஜாக்கெட்டை எடுத்து உதறி அயன் பண்ணி புது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. யாரும் தைக்க மாட்டாங்க, தைக்கவும் முடியாது. வெறும் 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதில் நயன்தாராவே தைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை ஒரு ரவுண்ட்லையாவது விடு. என்ன தெரியுமா, ஒரே இடத்துல முடங்கலை. ஒரு எழுத்தாளன் கஷ்டப்பட்டு எழுதிய ஒரு புத்தகம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 25 பேர் படித்தாலே அது மிகப்பெரிய வெற்றி. அந்த அளவுக்கு புத்தகம் இருக்கணும் சார். இன்னைக்கு நமக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லதொரு குடும்பம். இப்போ நீங்கள் மதியம் வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க தெரியாமல். இப்போ எவ்வளோ நேரம் உட்காரணும்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஓடின்னு இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியல இல்லை. முடிச்சிருவானா, 4 மணிக்கு முடிச்சு போனால் தான் டிகாஷன், ஃபஸ்ட்டு டிகாஷனில் காஃபி கிடைக்கும், சூடாக 2 போண்டா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இவன் 6 வரையும் இழுப்பானா, சீக்கிரம் முடிச்சிருவான். ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிகர்கள் ரசிக்கும் போதே நிறுத்திடணும். சில பேருக்கு அது தெரியாமல் மாட்டிப்பான். எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர் பேசினே இருந்தார், நல்லா ரசித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசினார். 45 நிமிஷம்தான் அவர் கொடுத்த டைமு, முடிஞ்சும் பேசின்னு இருந்தார். இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி கிடைப்பாங்களோ மாட்டாங்களோன்னு பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக விட்டானுங்க பேசுகிறான்னு. சார் இன்னும் 20 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நின்னான். ஃபஸ்ட் ரோலேருந்து ஒருத்தன், நான் இங்கே வந்து நின்றுட்டீங்க அப்படின்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லை நீ பேசு, பேசிட்டு உட்காரு, நான் 1/2 ஹவர் பேசுகிறேன். நான் ஏன் உட்காந்து பாத்தியா தெரியும் முதுகு வலி, பேசினே இருக்க அப்படி. நல்லதொரு குடும்பம்னு ஒரு தலைப்புன்னா, குடும்பம்ன்றது அமைது திருமண வாழ்க்கை இல்லையா, அப்படி தானே சார்? திருமண வாழ்க்கைன்றது சில பேர் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை, அது அந்த தலைவிதி, ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் என்பது ஒரு ஆண் பெண் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்குவது. முன்னெல்லாம் எப்படி இருந்தது, உறவுலேயே திருமணம் நடந்தது. எங்கள் அண்ணனுக்கு பையன் பொண்ணு பிறந்துச்சு, என் பையனை அங்கே தான், அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. என்னென்னா தரகர்கள் இதுக்குன்னு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கல்யாண புரோக்கர்னு உண்டு. அவர் வந்து ஒரு 15 ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் எடுத்துக்கின்னு அதை ரெனிவல் கூட பண்ண மாட்டார். அந்த 15 ஜாதகத்தையும் அதையே வச்சுன்னு நம்மளை ஏமாற்றி, அடக்கமான பொண்ணு எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான்.
படித்த பொண்ணு கிளி மாதிரி இருக்கும்னு அந்த பொண்ணு 7 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ காமிச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருவாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரமாட்டான் அவன். என்ன கூடவே வந்து ரிவ்யூவாக கேட்பான், கல்யாணம் பண்ணி வச்சேன்னு 1 மாதம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு உதவுணும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஜாதக பரிவர்த்தனைன்னு இப்போ இன்னும் அக்கிரமமாயிடுச்சு. நம்ம ஒரு பக்கமாக சொல்லிட்டு ஜாதியே இல்லை, அதெல்லாம் சும்மா மேட்ரிமோனியல் போய் பாருங்க, ஒவ்வொரு ஜாதியும் உள் ஜாதிக்கு தனியாக மேட்ரிமோனியல் போட்டு வச்சுக்கிறான். அவ்வளோ விஸ்தாரணமாக வளர்ந்துருக்கும் இல்லை. இதுக்கு முன்னால் ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருந்தது. அங்கே போனீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாய் பிடிங்கிட்டு வாப்பில், பிடிங்கிட்டு ஒரு 50 ஜாதகம் கொடுப்பான் இல்லை. வீட்டுக்கு எடுத்துன்னு வருவோம். நம்ம நட்சத்திரம் கூட ஒத்தி பார்ப்போம், ஒரு 5 தேரும். அதில் மூஞ்சி பார்ப்போம், 1 தேரும். ஒத்துப்போம் சார். ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் நல்ல ஜாதகமாக வரும். எனக்கு வந்திருக்குங்க. நிச்சயதார்த்தம் ஆன அன்னைக்கு அடுத்த நாள் நல்ல ஜாதகம் சார். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்த வீடு வைக்கிறேன். நான் கூட எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பான கதம் முடிஞ்சது தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.